நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மே 1, அதாவது தொழிலாளர்கள் தினம். உலகம் மொத்தம் விடுமுறை. விடுமுறையை கழிக்க போகும்போது என்னென்ன துணி போட்டுக்கிட்டு போது நான் சொல்கிறேன், கேட்டுட்டு போங்க. சித்திரை மாதம் தமிழுக்கு 18ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை. சதுர்த்தி திதி 11:24 வரை, அதற்கு மேல் பஞ்சமி திதி. மிருகசீரிஷ நட்சத்திரம் மத்தியானம் 2:20 வரை, அதற்கு மேல் திருவாதிரை நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு உரியது. நீங்கள் இன்றைக்கி ராகு காலம் 1-3 வரை மத்தியானம். யமகண்டம் காலை 6 - 7:30 வரை. நல்ல நேரம் 10 - 11:30 வரை, 12 - 1:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் மஞ்சள் கலரு, கோல்டு, பிஸ்கட் கலர், இந்த மாதிரிப்பட்ட கலர்களை அணிந்து கொள்ளலாம். தவிர்க்க வேண்டியது பிங்க் அண்ட் மெரூன். இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடியது டால், துவரம்பருப்பில் செஞ்ச டாலாக, பருப்பாக இருக்கலாம் அல்லது சாம்பாராக இருக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நம்ம இந்த ஜோதிட பாட நிகழ்ச்சியில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா? அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம். அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் ஈடுபாடு அற்றவராய் இருப்பார். அவங்களுக்கு ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டுங்கிறது இருக்காது. சகோதரிகளோடு கருத்து வேறுபாடு கொள்பவராக இருப்பார். கூட பிறந்தவங்ககிட்டையும் அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டார். வருவாய் வளம் பெற்றவராய் நல்ல சம்பாதிக்கும் சாமர்த்தியம் உடையவர். வீடு, நிலம், வாகனம் யோகம் மிக்கவர். அவற்றை வீடு வாகன யோகம்லாம் நன்றாக இருக்கிறது. உறவினராலும் நண்பர்களாலும் ஆதாயம் அடைபவராக இருப்பார். ரிலேஷனு, ஃப்ரெண்ட்ஸு மூலமாக நல்ல சப்போர்ட் உள்ளவராக தான் இருப்பார். தாம்பத்திய சுகபோகத்தை சுகிப்பவராக இருப்பார். நல்ல மனைவி அமைவார்கள். அதனால் தாம்பத்திய சுகம் நன்றாக இருக்கும். அதே மாதிரி அந்த மனதிற்கிறந்த, மனதுக்கு இசைந்த மனைவியை மனைப்பவராக இருப்பார். எதிரியை வெல்லும் சாமர்த்தியம் மிக்கவராக இருப்பார். இப்போது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சியை பார்ப்போர் தயவுசெய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரர்களுக்கு கீழ்மக்கள் தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உஷாராக, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அதனால் கெட்ட காரியங்களில் மனம் ஈடுபடுகிறது. பண இழப்பு, வீண் அலைச்சல், நோய் தொல்லை ஏற்படலாம். ஆனால் நண்பர்கள், உறவினர்கள் உதவியாலும் ஆதரவினாலும் மனதில் ஒரு நிம்மதி ஏற்படுகிறது, நிம்மதி கிடைக்கிறது. அடுத்து ரிஷபராசி. எண்ணியவை எல்லாம் ஓரளவு கைகூடுகின்றது. செய்தொழிலில் அதிக நன்மையும் பொருள் சேர்க்கையும் கிட்டும். விரோதிகளும் நண்பர்களாக மாறுகிறார்கள். குடும்பத்தில் சுபகாரியம் ஒன்று நடைபெறப் போகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் எதிர்பாராத வகையில் தாயார் அல்லது மனைவி வழியில் சொத்து அல்லது பணம் கிடைக்கப் போகின்றது. அடுத்து மிதுன ராசி. பணத்தட்டுப்பாடு குறைந்தாலும் வரவை விட செலவு அதிகமாகவே இருக்கிறது. வீணலைச்சல் இருந்தாலும் மனதில் ஒரு நிம்மதி இருக்கிறது. சொத்து விற்பனையில் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. சொத்து விற்பனையில் வீட்டில் இருக்க, அது பூர்வீகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சம்பாதித்த சொத்தாக இருந்தாலும் சரி, அது விற்பனையில் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு லாபமோ அசலோ கிடைப்பதில்லை. நஷ்டமே வரப்போகிறது. முக்கிய பிரமுகரின் சந்திப்பு உண்டாகும். வெளியூர் பிரயாணங்களினால் சிறிது லாபம் உண்டாகிறது. அடுத்து கடகராசி. தொழிலில் சிறிய அளவே லாபம் வருகின்றது. முன்னேற்றம் அல்லது மாற்றம் தொழிலில் உண்டாகிறது. வெளியூர் பிரயாணங்களினால் அதிக நன்மைகள் ஏற்படாது. மிக எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயரும் பொருள் நஷ்டமும் ஏற்படும். கணவன் மனைவி உறவு பரவாயில்லை ராகம். அடுத்து சிம்மராசி. செய்தொழிலில் இடையூறு ஏற்படுகின்றன.
மேலதிகாரிகளின் சீற்றம், வீண் அலைச்சல், பொருள் இழப்பு, நண்பர்களால் தொல்லை, குடும்பத்தினரிடம் மனத்தாங்கல் ஆகியவற்றை எதிர்பார்த்தே தீர வேண்டும். ஆனாலும் மனைவி மக்களின் ஆதரவுடன் அதனால் ஒருவித மகிழ்ச்சியுமே ஏற்பட போகின்றது. அடுத்து கன்னிராசி. முயற்சியில் கொஞ்சம் நீங்கள் ஒரு இதை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட் சற்று பின்னடைவையே சந்திக்கின்றது. வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டாலும் அதனால் எந்த விதமான பயனும் இல்லை. வயிறு சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. காதலில் சின்ன பிரச்சனை ஏற்படுகிறது. சிலருக்கு பிரேக்கப் ஆகவும் வாய்ப்புள்ளது. கணவன் மனைவி உறவு பரவாயில்லை ரகம்தான். அடுத்து துளாராசி. செய்தொழிலில் வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கும். நோய்கள் அகன்று ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது. செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கின்றது. எதிர்பாராத வகையில் தனலாபம் அதிகரிக்கலாம். மனம் ஆகாதவர்களுக்கு மனம் நிச்சயமாகும். குடும்பத்தினர் எல்லோரும் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றனர். அடுத்து விருச்சிக ராசி. மனச்சோர்வுக்கு இடம் அளிக்க வேண்டாம். குடும்பத்தில் நல்லதும் கெட்டதுமான சம்பவங்கள் கலந்தே நடக்கும். உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படக்கூடும். தேவையில்லாத மனக்கவலை அதிகரிக்கும். எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டிய சமயம் இது. ஆயினும் கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. உறவினர்கள் உதவ முன்வருகின்றனர். தீமைகளே நடக்கும் என்பது முன்பே தெரியுமாதலால் எச்சரிக்கையுடனும் தெய்வ பக்தி மூலமும் அதை தவிர்த்து விடலாம். அன்னையின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அவ்வளவாக இல்லை. அடுத்து மகர ராசி. குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் தோன்றலாம். எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி அடைகின்றன. செய்தொழிலில் நல்ல ஆதாயம் வருகின்றது. மனக்கவலை அகன்று மகிழ்ச்சி நேரிடுகின்றது. உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது. ஊதாரித்தனமான செலவுகள் குறைகின்றன. அடுத்து கும்பராசி. திருமணமாகாதவர்களாக இருந்தால் திருமண பேச்சு நடந்து திருமணம் முடிவாகிவிடும். இந்த டேட்டு, இந்த மாதம் கல்யாணம் என்பது செட்டில் ஆகிவிடும். வீடு மனை வாங்கலாம். தொழிலில் மாற்றம் ஏற்படலாம். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத வகையில் பொருள் வரத்தும் சொத்து சேர்க்கையும் உண்டாகக்கூடும். அடுத்து மீனராசி. உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பணத்தட்டுப்பாடு சற்று அதிகம்தான். நண்பர்கள் உறவினர்களுடன் எச்சரிக்கையாக பழகுங்கள். அவர்களுடன் விரோதம் ஏற்படக்கூடும். எவ்வளவு கஷ்டம் வந்த போதிலும் குடும்பத்தில் ஓரளவு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவுகின்றது. கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.